ஓகே, இப்போ நம்ம ஹோட்டல் கிட்ட வந்தாச்சு. போட்டு மூலிமா தான் வந்தோம். 22 பார்த்தாச்சு. இதுதான் ரோடு ஹோட்டலுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் வாக் தான் பீச்சிலேருந்து ஹோட்டலுக்கு. ரோடுலாம் சூப்பராகவே இருக்குது. எல்லோ க்ரீன் கேப் நல்லாயிருக்கு. இந்த அதோ தெரியுதா க்ரீன் கலர் பில்டிங், அதுதான் நம்ம ஹோட்டல். இந்த எபிசோட் ஃபுல்லாக ஹோட்டல் பற்றி தான் இருக்க போகுது. ஹோட்டல் எப்படி இருக்குது, ஹோட்டல் ரிவ்யூவும் நல்லாவே இருக்குது. ஏன்னா எஸ்பெஷலி பீச் பக்கத்துலேயே இருக்கிறனால லொக்கேஷனுக்காகவே நிறைய பேர் இங்கே சூஸ் பண்ணுவாங்க. ரிவ்யூ நிறையா இருக்குன்றனால நானும் லொக்கேஷனுக்காகவும் சூஸ் பண்ணேன். ஒரு மாதிரி க்ரீன் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, காம்பினேஷன் நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே லாண்ட்ரி ஃபார் ரெண்ட், இங்கேயே கூட லாண்ட்ரி போட்டுக்கலாம். நல்லா ஸ்பேஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. என்ட்ரன்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த ஹோட்டல் தான் வந்து பிஜிஎஸ் விலாக்ஸ் அவங்க டீம் பட்டாயா வரும்போது இங்கே தங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளும் இங்கேயே போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டேன். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஐ திங்க் 70 80 தெரில, அவ்வளோ இயர்ஸ் ஓல்டான ஒரு ஹோட்டல். கிளாசிக்காகவும் இருக்கும். காட்டுறேன் எங்கே இருக்குங்க. இதுதான் நம்ம ஹோட்டல். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே தான் ஸ்விம்மிங் பூலு. இதுதான் நம்ம ஹோட்டல். இங்கே எந்த மாடின்னு தெரில. ஹோட்டல் நேம் வந்து மைக் பீச் ரெசார்ட். மைக் பீச் ரெசார்ட். என்ட்ரன்ஸ் எங்கிட்டுருக்கு, இதில் ஏற்றிடுவோம். இங்கே ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு பார்த்தேன் நான், ஏறிடுச்சு. ஸோ கோய் ஃபிஷ் இருக்குங்க. வா, கோய் ஃபிஷ் சூப்பராக இருக்குது. ஐயோ ஐயோ எவ்வளோ பெருசு! ரெண்டே பிளாக் ஒன்று இருக்குது. இதாச்சும் ரெட்டு நல்லா இருக்கு. ரிசப்ஷனில் ஆளே காணும், ஒரே இடத்துல இருக்குது. கோல்டு ஃபிஷ் இருக்குது, பெருசாக இருக்குது, பெரிய கோல்டு ஃபிஷ். அக்வாரியம் மேலே இங்கேயே முடிஞ்சிடும் போல இருக்குது. கோல்டு ஃபிஷ்ஷு, கோயில் ஃபிஷ்ஷு. சரி, ஓகே, நம்ம ரிசப்ஷனுக்கு போவோம். கடைசி அந்த ஒரு வியூவை பார்த்துட்டு போயிடும். ஃபைனலாக ரூம் வந்தாச்சு. இதான் நம்ம ரூம். என்னோடய மந்த்து ஜூன் 4, கூட்டினா 10 வருது. ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குது ரூமு. பங்கமாக இருக்குது. லாக் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குது ரூமு. ஸோ கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் ஓல்டு எல்லாம் இருக்குது. இந்த ஸ்க்ரீனை திறந்தேன்னா ஒரு மொரட்டு வியூ ஒன்று இருக்குது, நான் அதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஸோ மினி பார் செட்டப் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே ஃப்ரீ காஃபி, வாட்டர். ஸோ காஃபி இதெல்லாம் ஃப்ரீ. கெட்டில் இது இந்த ரோ ஃபுல்லாக ஃப்ரீ. இந்த ரோடு போனால் காசு. மெயினான ஒரு மேட்ரு இருக்குது இங்கே. டடன் டடன்,
மினி பார். ஸோ இது எது தொட்டாலும் காசு. ஸோ நேரத்துக்கு என் மாமா வந்திருந்தேன்னா அதெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருப்பாரு. ஓகே, நல்ல வியூ இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் ஆனால் ஃபுல்லாக ஹோட்டல் தான், சுற்றி ஹோட்டல் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக விஜே சித்து விலாக்ஸ் அவங்க வந்து அதே ஹோட்டல் மைக் பீச் ரெசார்ட் பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் அருமையான மேட்ரு என்னன்னா பாத்ரூம் இருக்குது. ஸோ ஹைலைட் என்னன்னா டப் இருக்குது. ஸோ வாஷ் மிஷின், சோப்பு, ஷாம்பு அவங்களே இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு, டப் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா குளிக்கலாம். ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குது. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ஃப்ரெஷ்ஷப்பில் அப்படியே போய் படுத்துருவேன். படுத்துட்டு ஒரு 3 மணி நேரம், மணி இன்னும் அது கரெக்டாக 2. செக் அவுட் பண்ணது ஒரு 1:45 இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 1:45. ஸோ நல்லா இருக்குது. நைஸ். நல்லா ரிசப்ஷன், நல்லா வெல்கம் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. டெலிஃபோன் நம்பர், டைரக்டரி, ஆப்ரேட்டர், ரிசப்ஷன், ஃபோன் இருக்குது. ஏதாவது வேணும் சாப்பிட்றோம். ஹவுஸ் கீப்பிங், ரெஸ்டாரண்ட்டு, ரூம் சர்வீஸ், ஃபுட்டு, ஹவுஸ் ஃபோனு, கேஷியர். தூங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு லைட்டாக பசிக்குது. சாப்பிட்டு தூங்கலான்னு இருக்கேன். அதான் அந்த ஒரு பண்ணு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், போர்க்கு பண்ணுன்ற மாதிரி. இதுதான் அந்த போர்க்கு பண்ணு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். இதுதான் லஞ்சுங்கிறது. அதான் பட்ஜெட் ட்ரிப்பு. சாஃப்டாக இருக்குது பண்ணு. செம்ம சாப்பிட்டு. இந்த மாதிரி பண்ணு நான் சாப்பிட்டதே இல்லை. ஸ்வீட்டாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ஃபஸ்ட் டைம். ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். போர்க்கு சுட்டோன்ற அந்த இது இருக்குது. நல்லா இருக்கு. சூப் பண்ண முடியுது. இதுவே ஃபுல்லாக அது திரண்டுது. ஓவர் ஸ்வீட்டு. ஓவர் ஸ்வீட்னா ரொம்ப ஓவர் ஸ்வீட்டு. ஸ்வீட் இருக்குது, அது கண்டினியூவாக சாப்பிடவும் திரண்டுது. இதான் அந்த பண்ணு. உள்ளுக்குள்ளே தான் அந்த போர்க்கு. ஸோ போர்க்கோட சேலடு, க்ரீம் சேலட் ஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் நல்லாயிருக்கு. க்ரீமியாக இருக்குது. அதுதான் இங்கே வந்தால் தான் கிடைக்கும். உள்ளே ஒரு லைட்டாக சிவி ஃபீல் இருக்குது. ஆனால் போர்க் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. மதியானம் 2 மாதிரி நல்ல வெயில். ஆனாலும் அந்தளவு வெயில் இல்லை. ஒரு மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்குது. கேஸ் மாற்றணும். ஸோ வேறு என்ன, படுத்துற வேண்டிதான். பாய், தூங்கிட்டேன்.
திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். see you, டாட்டா, பாய் பாய்.